தனது சொந்த தொகுதியான குளத்தூருக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருப்பதான தொடர்பான அந்த கேள்வியை எழுப்பிய நிலையில் அதற்கு வரக்கூடிய தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளிக்கும் போது வரக்கூடிய தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளரிடம் என தெரிவித்தார், விவரங்கள். வணக்கம். மத்திய பட்ஜெட் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மத்திய பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசிற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில்தான் மத்திய பட்ஜெட்டை கடந்த 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். இதில் தமிழ்நாட்டிற்கான அறிவிப்புகள் பெருமளவில் இல்லாத நிலையில் மத்திய பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே மத்திய பட்ஜெட்டிற்கு முதலமைச்சர் தரப்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்று செய்தியாளர் சந்திப்பிலும் மத்திய பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாகவும் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த மத்திய பாஜக அரசிற்கு தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் எனவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தனது சொந்த தொகுதியான குளத்தூருக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருப்பதான தொடர்பான அந்த கேள்வியை எழுப்பிய நிலையில் அதற்கு வரக்கூடிய தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளிக்கும் போது வரக்கூடிய தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளரிடம் என தெரிவித்தார், விவரங்கள். வணக்கம். மத்திய பட்ஜெட் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மத்திய பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசிற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில்தான் மத்திய பட்ஜெட்டை கடந்த 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். இதில் தமிழ்நாட்டிற்கான அறிவிப்புகள் பெருமளவில் இல்லாத நிலையில் மத்திய பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே மத்திய பட்ஜெட்டிற்கு முதலமைச்சர் தரப்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்று செய்தியாளர் சந்திப்பிலும் மத்திய பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாகவும் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த மத்திய பாஜக அரசிற்கு தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் எனவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.